எஸ்விசிசி மைபாலன் சேனல் உங்களை வரவேற்கின்றது. இன்னைக்கு குரு பயிற்சி பலனில் கன்னிராசியை பற்றி பார்ப்போம். கன்னிராசியில் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை வந்து அடைகின்றார். லாபஸ்தானத்தை அடைகிறதுங்கிறது அவ்வளோ விசேஷமான சமாச்சாரம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கீங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலை, பயந்துக்கிட்டே நடுங்கிட்டே உள்ளே போகிறீங்க. அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவரே உங்கள் சொந்தக்காரராக இருப்பார். அவர் என்ன செஞ்சிருவார், நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னாலும் சரி அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு சாதகமான இடம்தான் இந்த 11ஆம் இடம். இந்த வருஷம் முழுவதும், இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். கண்டகச்சனி நடந்துகிட்டு இருந்தாலும், கண்டகச்சனினால ஏகப்பட்ட இளைஞர்கள் தடைகள் வந்துகிட்டு இருக்கு. அது என்னதான் தடைகள் இளைஞர்கள் இருந்தாலும், இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால அந்த சனி பகவானுடைய வக்கரம் குறைஞ்சு உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கிரும். இந்த வருஷம் ஜூனுக்கு பின்னாடி உங்களுக்கு தொழில்கள் எல்லாம் சிறப்பாக முன்னேறுவீங்க. ஏதாச்சும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். மிகவும் சிறப்பாக இருப்பீங்க. கன்னிராசிங்க பொதுவாக புதனின் ஆதிக்கம் பெற்றவங்க. எப்போவுமே மிக சிறந்த புத்திசாலியாக இருப்பீங்க, அமைதியானவங்க இருப்பீங்க. அதே சமயத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், யாராவது வம்புக்கு வந்தாலும் சரி, பிரச்சனைகள் பண்ணாலும் சரி, நீங்கள் சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு பேசாமல் விலகி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அமைதியான சிறந்த குணம் உடையவங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இருக்கிற 12 ராசிகளில் மிகவும் அதிகமாக பலனடைய போகிறது குரு பயிற்சினால யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்க தான். இந்த கன்னிராசிங்க அவங்களுடைய குரு பயிற்சி பலனை மேலும் சிறப்பாக அடையணும் அப்படின்னா, வாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகணும். அங்கே போய் நெய் விளக்கு 2 ஏற்றி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அந்த தட்சிணாமூர்த்தி பகவானை நல்லா தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி, அதாவது இந்த வருடம் ஜூன் 1க்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.